அதிகாலை நேரத்திலே தேவ சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்த தேவனுடைய தயவை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த விசேஷித்த ஆராதனையின் 4வது நாள் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே கூடி வருவதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த 3வது மாதத்தை நாம் இன்றோடு நிறைவு செய்ய போகிறோம். தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். Thank you, Jesus. அவருடைய கிருபை நம்மை தாங்குகின்றது. அவருடைய கிருபை நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொண்டு பாதுகாத்து வந்திருக்கிறது. காலை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, நீர் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யும். இந்த விசேஷித்த காலை ஆராதனை 4வது நாளில் நீர் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யும். நீர் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யும். எங்கள் வாழ்நாளோடு ஒரு நாளை கூட்டி சேர்த்து தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இரவிலே தூங்கி இளைப்பாரி அதிகாலையிலே துயிலெழ விழித்து கொள்ள தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ எங்கள் நடுவிலே நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தினாலே நிரப்பும், உங்க மகிமையினாலே மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Pa. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். ஓஹோ, பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, பிடித்த ஆமென் நாயகரே, கைவிடாத 3 மாதமோ எங்களை
எங்களை கைவிடாத தூயவரே, தூயவரே, பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம், ஹல்லேலூயா, பிரசன்னம், ஜீசஸ், தேவ பிரசன்னம், 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 ஓ தேவ பிரசன்னம் சொல்லுவோம், பிரசன்னம், 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 பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். நன்றி அப்பா, இந்த 4வது நாள் இந்த அதிகாலை நேரத்திலும் உங்கள் மகிமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி வழி நடத்தும், தொடர்ந்து ஆளுகை செய்யும். நேரிலும் நேரிலும் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிறவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவ மகிமை அனுபவித்து ஆராதிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளில் இந்த அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் நேரலையின் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரை வாழ்த்துகிறேன். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும். நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே 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 அவரே நன்றி சொல்லி நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியாலும் நிறைந்தே நாதன் இயேசுவை, நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே
நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர், வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எரிகோ போன்ற எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் என் செல்கிறார் என்றும் பயப்படலே. என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. நல்லவர் நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. சேர்ந்து சொல்லுவோம், நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே, கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்வி. நல்லவர் நல்லவரே, நன்மைகள் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில். ஓஹோ நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவன் வேகம் வருவார் ஆனந்தமே, மேகங்கள் மீது மன்னவன் வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் அவர் வருகிறார். நம்முடைய கண்ணீர்களை துடைத்து நமக்கான பலனை கொடுக்க. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை, நன்றியால் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. நல்லவரே வல்லவரே, வாழ்வில் செய்பவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில்.
வல்லவர் நன்மைகள் என் வாழ்வில் ஓ நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் உன் நினைவாய் நின்றார் ஓடிவா உன் நினைவாய் நின்றார் ஓடிவா கொண்டாடுவோம் இந்த காலை நேரத்தில் அவருடைய கிருபையை கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் என் கண்ணீரெல்லாம் திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் எண்ணமெல்லாம் எல்லாம் இன்றே கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் பேய்கள் எல்லாம் நடுங்கும் பெரியவர் இயேசு முன்னே எல்லா பேய்கள் எல்லாம் நடுங்கும் பெரியவர் இயேசு முன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் பாடுவோம் ஓ ஹalleluya மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார் ஆவியினால் இறப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் ஆவியினால் இறப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் எஸ் ஜீசஸ் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் மகிமை we celebrate the victory of Jesus நாம் பாடுவோம் இயேசு தந்த ஜெயத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த மாதத்தை வெற்றியாய் முடிக்க இந்த மாதத்தின் கடைசி நாளை காண தேவன் தந்த கிருபைகளை நாங்கள் கொண்டாடுகிறோம் கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்
கவலைகள் மறந்து பாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி ஹalleluya amen hallelujah. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம் தேவ பிரசன்னத்தில். Thank you Jesus. Oh hallelujah. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட இந்த காலை நேரத்தில் உம்முடைய திருமுகம் பார்த்து மோடு கூட இணைந்திட உன்னத தேவனே உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு என் உள்ளம் நாம் அவரோடு இணைக்கப்பட வந்திருக்கிறோம். உம்மோடு ஆராதனை நம்மை அவரோடு கூட இணைக்கிறது. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். உம்மாக மாறிட இந்த உலகை மறக்கின்றேன். சொல்லும் இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. உமக்காக நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே பற்றித்தானே ஐயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. மகிமையின் மேகமே. உம்முக சாயலார் ஒரு மாற்றும் தெய்வமே. உம்முடைய முகத்தின் சாயலார் எங்களை ஒரு மாற்றும்
இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நினைவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே வெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக, உமக்காக துடி எங்கள் இதயம் துடிப்பதே உமக்காகப்பா. பேச்செல்லாம் நேசரே பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு ஓடு இணைந்திட என் உள்ளம். ஏங்குதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya 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 மகிமை தேவ பிரசன்னம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே எல்லாம் நீதானே. இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. நீர்தானே ஓ இந்த 3 மாதங்கள் எங்களை நடத்தி வந்தீர். இந்த 3வது மாதத்தின் இறுதி நாளில் எங்களை கொண்டு வந்தீர். நாங்கள் எம்மாத்திரம்
இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையெல்லாம் உங்க கிருபைப்பா. எங்கள் ஆராதனைக்குள் வாசம் பண்ணி எங்கள் தேவனாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். எல்லா துதி கன மகிமை எமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்தினுடைய இந்த இறுதி நாளிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். விசேஷித்த இந்த 21 நாட்கள் இந்த அற்புத அதிகாலை ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற யாவரையும், நேரலையில் இணைந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். இது நம்முடைய 4வது நாள் அதிகாலையிலே வந்திருக்கிறோம். ஆமென். ஸோ நாளை தினத்திலே ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். நாளை காலை ஆராதனை அது ஒரு வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கும். தேவ பிள்ளைகள், ஜனங்கள், சபையின் பிள்ளைகள் கூடுமானவரை நாம் நேரிலே வந்து தேவனை மகிமைப்படுத்த, வாக்குத்தத்தங்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற அந்த வேத வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்களுக்கு நம்பிக்கை. யோசேப்பின் சகோதரர்களுக்கு நம்பிக்கை யார்? யோசேப்பு. அவனையே நம்பிக்கொண்டு அந்த தேசத்தில் வாழ்ந்தார்கள். அந்த நம்பிக்கை அற்றுப்போகிற சூழ்நிலையில் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், இதுவரைக்கும் என்னை நம்பினீர்கள், இனி என் நம்பிக்கைக்குரியவர் உங்களை நிச்சயம் சந்திப்பார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை விடும்போது, சில உறவுகள் நம்மளை விடும்போது நாம் உடைந்து போவதுண்டு, தளர்ந்து போவதுண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் உடைந்து போகவோ பயப்படவோ எதிர்காலத்தை குறித்த தயக்கமோ பயமோ உங்களுக்கு தேவை இல்லை. காரணம், உங்கள் தேவன் உங்களை நிச்சயமாய் என்ன செய்வார்? சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்திப்பின் மகத்துவங்களை நாம் ஆராய அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். இந்த காலை நேரத்திலும் இன்னும் ஒரு தேவனுடைய சந்திப்பை நாம் அறிந்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இப்படிப்பட்ட ஒரு அதிகாலை நேரத்தில் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிகாலை ஆகாரின் வாழ்க்கையில் வந்தது. ஒவ்வொரு அதிகாலையிலும் துயிலெழுகிறவள், விழித்து கொள்ளுகிறவள். அன்றைக்கும் எப்பொழுதும் போல அவள் விழித்தெழும்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. தான் அதுவரைக்கும் நம்பியிருந்த ஆபிரகாம் அவளை
வீட்டை விட்டு அனுப்பிவிட, அவளை கைவிட துணிந்து விட்டான் என்கிற செய்தி. காலையில் எழுந்து ஆபிரகாம் ஒரு துருத்தியிலே தண்ணீரை எடுத்து சில அப்பங்களை ஆகாருடைய தோளின் மேலே வைத்து, வசனம் சொல்லுகிறது, அவளை அனுப்பிவிட்டான். அவளை அனுப்பிவிட்டான். ஆகாருக்கே ஆகாரம் இல்லை. பேரோ ஆகார். அவளுக்கு என்ன இல்லை? ஆகாரம் இல்லை. ஆகாருக்கு ஆதரவும் இல்லை. ஆகாருக்கு என்ன இல்லை? ஆதரவும் இல்லை. ஆகாருக்கு ஆறுதலும் இல்லை. அப்போ ஆகாருக்கு என்ன இல்லை? ஆகாரமும் இல்லை, ஆதாரமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. எல்லாம் ஒற்ற செகண்டில் நடக்கிறது. இரவு தூங்கும்போது இந்த மனுஷன் நல்லா தானே பேசி தூங்கினா, நேற்று கூட நல்லா பேசினானே, நேற்று கூட பேசும்போது இந்த காரியத்தை குறித்து எதுவுமே என்று சொல்லலையே, சொல்லியிருந்தால் நான் மனதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேனே, நான் ஆயத்தமாயிருப்பேனே. சரி, நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒன்று சம்பவிக்க போகுது, மனுஷர்கள் நம்மளை கைவிட போகிறாங்க. இதுவரைக்கும் ஆதரவாக இருந்த ஆபிரகாம் ஆதரவு கோலை முறிக்கப் போகிறான். இதுவரைக்கும் ஆகாரம் திரளாக இருந்தது, இனி ஆகார பற்றாக்குறை வரப்போகிறது. இதுவரைக்கும் ஒரு ஆறுதல் இருக்கிறது. சரி, ஆபிரகாம் இருக்கிறானே, வீடு இருக்கிறதே, ஆபிரகாமுடைய வீடு இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு ஆறுதல் இருந்தது. இது எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன்னை விட்டு போயிட்டது என்று நினைக்கும் போது அவளால் அடுத்த கட்டத்துக்கு நேராய் நகர முடியவில்லை, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில தான் கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்தார். ஆமென். இந்த நிலைமையில தான் கர்த்தர் அவளை சந்தித்தார். தேவனுடைய சந்திப்பு எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழும் என்றால், மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டு நமக்கு ஆதரவாய் இருந்தவர்கள் எல்லாரும் நமக்கு எதிராய், நமக்கு ஆறுதலாய் இருந்தவர்கள் எல்லாரும் நமக்கு எதிராய் திரும்பி நம்மை ஒற்றைக்கு தனிமையாக்கி நம்மை கைவிடும்போது தேவ பிள்ளைகள் அறிய வேண்டிய ஒரு உன்னதமான சத்தியம், தேவன் சந்திக்கிற வேளைக்குள் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் நிகழப்போகிறது என்பதை இந்த அறிகுறிகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. நமக்கு அது தெரியாமல் போகிறது. சரீரத்தில் ஒரு பலவீனம் நம்மை தாக்குவதற்கு முன்பாக, ஒரு வியாதி நம்முடைய சரீரத்தில் வருவதற்கு முன்பாக அதற்குரிய அறிகுறிகள் நம்முடைய சரீரத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். அது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஜலதோஷமாக இருந்தால் கூட அது எனக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சில நிமிடங்களுக்கு முன்பாகவே என் சரீரத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் எனக்கு அதை உணர்த்தும். தம்பி, ரெடி ஆயிக்கோ, கர்ச்சிப்பும் கையுமாக என்ன செய்ய போகிற? அலைய போகிற. சிலருக்கு மூக்கு ஊறல் எடுத்த மாதிரி இருக்கும், நம்மன்னு இருக்கும், பெரிய சங்கீத வித்துவான் மாதிரி. சில பேருக்கு கண்கள் என்ன செய்யும்? எரிச்சல் அடையும். ஏதோ ஒரு அறிகுறி தென்பட ஆரம்பிக்கும். உடனே சுதாரித்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன வரப்போகுது? சரீரத்தில் காய்ச்சல் வருது அப்படின்னா, அந்த காய்ச்சல் வருவதற்கு முன்பாக சில அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? சரீரத்தில் என்ன செய்யும்? வரும். நம்ம சரீரம் டயர்டாகும், சரீரத்தில் ஒரு பலன் இல்லாத போல் இருக்கும், அப்புறம் சரீரத்தினுடைய வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படியே நமக்கு என்ன வரும்? காய்ச்சல் வரும். அப்போ தேவனுடைய சந்திப்பும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வருவதற்கான அடையாளம், தேவன் என்னை சந்திக்க போகிறார், தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு எனக்கு வரப்போகிறது, தேவனுடைய சந்திப்பு என் குடும்பத்துக்கு வரப்போகிறது என்பதை சில அறிகுறிகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் மிக மிக முக்கியமான காரியம், நமக்கு ஆதரவாய் இருந்தவர்கள் நமக்கு எதிராக எழும்புவார்கள்.
நமக்கு ஆறுதலாய் இருந்தவர்கள் நமக்கு எதிராய் எழும்புவார்கள். ஆதரவும் இல்லை, ஆறுதலும் இல்லை, இப்போ ஆகாரமும் இல்லை என்கிற நிலைமையில் தேவன் அவளை சந்தித்தார். தேவன் அவளை சந்தித்தார். இந்த காலை நேரத்திலே தேவன் நம்மை சந்திக்க விரும்புகிறார். ஆகாருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சந்திப்பு கொண்டு வந்த 3 காரியங்கள். அதே 21ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோள் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்தான். மனதிலே பாரம், தோளிலே பாரம், கையிலே பாரம், எல்லாம் பாரம் நிறைந்தவளாய் வசனம் சொல்லுகிறது. அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். எதிர்பார்க்காத நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இப்படிப்பட்ட மாற்றங்கள், இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமைகள் நம்மை அடுத்த கட்டத்துக்கு நேராய் நம்மளை சிந்திக்க விடாது. அவள் புறப்பட்டு போய் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். She was wandering here and there. அங்குமிங்குமாக அலைந்து திரிகிறாள். தேவனுடைய சந்திப்பு ஆகாருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த முதல் காரியம் அவள் அலைச்சல்களை மாற்றினது. அவளுடைய அலைச்சல்கள் என்ன செய்தது? மாற்றினது. தேவன் அவளை சந்தித்த பிறகு அவள் அலைந்து திரியவில்லை. தேவன் அவளை, அவளுடைய பிள்ளையை தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு போ. 20வது வசனம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவள் வளர்ந்து வனாந்திரத்தில் குடியிருந்தான். அலைந்து திரிந்தவளை குடியிருக்க பண்ணினான். அலைந்து திரிந்த வாழ்வு இப்போ ஒரு இடத்தில் நிலையாய் குடியமர்த்தப்படுகிறது. தேவனுடைய சந்திப்பு இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? மனிதர்களால் கைவிடப்பட்டு விட்டேனே, குடும்பத்தால் கைவிடப்பட்டு விட்டேனே, நாம் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, நான் யாரை ஆதரவாய் ஆறுதலாய், யாரை நான் எனக்கு ஆமேன் ஆதாரமாய் நினைத்தேனோ அது எல்லாம் இன்றைக்கு என் கண்களுக்கு முன்பாக காலையில் தோன்றுகிற பனி போல மறைந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதே. இந்த நேரத்தில் எப்படி யாரை சந்திப்பது? எந்த இடத்தில் போய் எந்த மனிதனை சந்திப்பது? எந்த அதிகாரியை சந்திப்பது? அவர்களை சந்தித்து நியாயம் கேட்கலாமா? இவர்களை சந்தித்து நியாயம் கேட்கலாமா? இந்த குடும்பத்தை சந்தித்து நியாயம் கேட்கலாமா என்று சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து மனிதரிடத்திலே போய் திரும்ப நியாயத்துக்கு போய் நிற்கிறதை விட தேவ சமூகத்திலே வரும்போது ஒரு நிச்சயித்த தேவனுடைய சந்திப்பு உண்டாகும். தேவனுடைய சந்திப்பு உன் அலைச்சல்களை மாற்றும். உன் அலைச்சல்களை மாற்றும். இந்த காலை நேரத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு அலைச்சல்களுக்கு உட்படுத்துகிறது. அது குடும்பத்தின் விஷயமாயிருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாயிருக்கலாம், ஏதோ ஒரு ஆமேன் அரசாங்க காரியமாயிருக்கலாம். சில இடங்கள்லாம் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அரசாங்கத்தில் அலைய வைப்பாங்க, ஒரு சின்ன காரியத்துக்கு அலைய வைப்பாங்க. நாட்களாய் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் நடப்போம். ஒவ்வொரு முறை போகும்போது போயிட்டு நாளைக்கு வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. இங்கே ஆகார் ஆபிரகாமால் கைவிடப்பட்ட பிறகு அவள் வேறு எந்த மனிதனிடத்திலும் போய் ஒரு நியாயத்துக்காக போய் நிற்கல. ஊர் பெரியவர்களிடத்தில் போய் வாங்க எல்லாரும் சேர்ந்து பேசுங்க, நான் இத்தனை வருஷம் ஆபிரகாம் வீட்டில் இருந்தேன், நான் அவனுக்கு பிள்ளையும் பெற்றிருக்கிறேன், இப்போ திடீர்னு காலையில் எழும்பி அந்த கிழவிக்கு பேச்சை கேட்டு என்ன செஞ்சிட்டா? யூ மீன் கிழவி மீன்ஸ்
சாராளுடைய பேச்சை கேட்டுட்டு என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சாராளுடைய பேச்சை கேட்டுட்டு என்ன செஞ்சிட்டான்? வெளியே அனுப்பிட்டான். நீங்கள் வாங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்யணும், எனக்கு யாருமே இல்லை, நான் அடிமையாக இந்த வீட்டுக்கு வந்தவன், இப்போ என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, நான் எங்கே போவேன், ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷன்டையும் போகல. நேராக சொன்னானா, போயிட்டா வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். அலைந்து திரிந்தவளை தேவன் சந்தித்தார். அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்களை தேவன் சந்திப்பார். இந்த காலை நேரத்தில் அலைச்சல்கள் நடுவிலே தேவனுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாக போகிறது. அந்த தேவனுடைய சந்திப்பு உங்கள் அலைச்சல்களை மாற்றும். ஆமென். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு நமக்கு வரும்போது அந்த அலைச்சல்களை மாற்றப் போகிறது. ஆகாரின் அலைச்சல்கள் மாறினது. ஆமென். அலைந்து திரிந்தவளை குடியிருக்க பண்ணினார். திடீரென்று வீட்டை காலி பண்ண சொல்லிவிட்டார்கள். எங்கே போவதென்று தெரியாது. வெகு தூரத்திலிருந்து ஒரு இரவு எனக்கு ஃபோன் வருகிறது, பாஸ்டர் ஐயா டக்குன்னு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, டக்குன்னு போய் வீடு பார்க்க முடியாது, ஒரு 3 நாளைக்குள்ளால நாங்கள் வீடு மாற்றி கொடுக்கணும், ஜெபம் பண்ணுங்க. நான் அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்தது கிடையாது. ஜெபம் பண்ணுங்க, 3 நாளைக்குள்ளால எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கணும், ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் மாலையில் அந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க, வீடு கிடைத்து விட்டது. ஆனால் என்ன, ஒரு வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகிறதுன்னு இருக்குல்ல, அது பெரிய பாடு. எல்லாத்தையும் காலி பண்ணு. உங்கள் அலைச்சல்களுக்கு முடிவு வருகிறது. அலைந்து திரிகிறவர்களை குடியமர்த்துகிறவர். ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயித்த சந்திப்பு அவருடைய அலைச்சலை மாற்றினது. 2வது, ஆகாருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சந்திப்பு எதை கொண்டு வந்தது? 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். பிள்ளை சாகிறதை சத்தமிட்டு அழுதாள். ஆகாரை சந்தித்த தேவன் 2வது ஆகாருடைய வாழ்க்கையில் அந்த சந்திப்பு எதை கொண்டு வந்ததென்றால் அவளுடைய அழுகையை மாற்றினது. ஒன்று அவளுடைய அலைச்சலை மாற்றினது, 2வது அவளுடைய அழுகையை மாற்றினது. அழுகிறாள். ஒரு பக்கம் பிள்ளை அழுகிறது, இன்னொரு பக்கம் பிள்ளை அழுகிறதை பார்க்க முடியாமல் தாய் அழுகிறாள். அழுகையின் சத்தம், ஒரு பக்கம் அலைச்சல், இன்னொரு பக்கம் அழுகை. அந்த அழுகையின் சத்தத்தை கேட்பதற்கான இடமல்ல அது. யாராகிலும் என் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஓடி வந்து எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமல்ல அது. வனாந்தரமான இடம். மனிதர்களை அங்கே பார்க்க முடியாது. அதுவும் அதிகாலை நேரத்திலே அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். எத்தனை நாட்கள் அலைந்தாள் என்று நமக்கு தெரியாது. அந்த அப்பம் தீருகிறது வரைக்கும் அலைந்தாள். அவள் கையில் இருக்கிற துருத்தியில் இருக்கிற தண்ணீர் தீரும் வரைக்கும் அலைந்தாள். அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கையில் அவள் ஒரு முடிவெடுக்கிறாள். இனி நாம் உயிரோடு இருந்து எந்த பயனும் இல்லை. ஒரு பக்கம் பிள்ளை மடிந்து கொண்டிருக்கிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயும் தூரம் என்றால் ஒரு அம்பு குறைந்தது 100 அடி தூரத்துக்கு என்ன செய்யும்? பாயும், குறைந்தது. அதன் பிறகு அதனுடைய வலிமையை பொறுத்து, அந்த வில்லினுடைய வலிமையை பொறுத்து, அதை இழுத்து விடுகிற அந்த வீரனுடைய திறமையை பொறுத்து அம்பு என்ன செய்யும்? பாயும். அதாவது அந்த அழுகை சத்தம், அந்த சத்தம் என் காதில் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அவ்வளோ தூரத்துக்கு போய் அழுகிறாள், சத்தமிட்டு அழுகிறாள். தேவன் அவளை சந்தித்தார். அழுகையின் நடுவில் நம்மளை சந்திக்கிறவர், அலைச்சல்கள் நடுவில் நம்மளை சந்திக்கிறவர். அழுகையின் நடுவில் ஆகாரை சந்தித்தவர் அவளுடைய அழுகையை மாற்றினார். அதன் பிறகு
ஆகார் அழவில்லை. காரணம், கர்த்தர் அவள் கரத்தை பிடித்து கொண்டார். இந்த காலை நேரத்திலே உங்கள் அழுகை மாறும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுது கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக அழுகிறவர்கள் உண்டு, பிள்ளைகளுடைய சுகத்துக்காக அழுகிறவர்கள் உண்டு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக அழுகிறவர்கள் உண்டு, குடும்பத்தினுடைய சுகத்துக்காக அழுகிறவர்கள் உண்டு, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அழுகிறவர்கள் உண்டு, நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக அழுகிறவர்கள் உண்டு, சரீர பலவீனத்தின் நிமித்தம் ஒரு சுகத்துக்காக அழுகிறவர்கள் உண்டு, தேசத்துக்காக ஆத்துமாக்களுக்காக அழுகிறவர்கள் உண்டு. இப்படி அழுகையின் பள்ளத்தாக்கினூடாய் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் உங்களையும் என்னையும் சந்திப்பதற்கு எந்த மனுஷனும் வருவது இல்லை. எந்த மனுஷன் நம்மளை சந்தித்தாலும் நமக்கு தீர்வு கிடைப்பது இல்லை. ஒரே ஒருவர் சந்தித்தால் மட்டுமே தான் தீர்வு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். சில நேரம் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, சார் சும்மா அங்கே எங்கே போயிட்டுருக்கிற நேரம் அவரை போய் பாருங்கள், அவர்கிட்ட போனால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தீர்வு கிடைக்கும். சும்மா இங்கே கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மேல் அதிகாரியை பார்த்துருங்க. நீங்கள் இவங்கள்ட்ட காசு கொடுக்கறதுனால, இவங்கள்ட்ட பேசுகிறதுனால உங்கள் பிரச்சனைக்கு என்ன கிடைக்காது? தீர்வு கிடைக்காது. நேரடியாக அந்த மேலதிகாரியை பாருங்கள், உடனே உங்கள் காரியத்துக்கு ஒரு வழி பிறக்கும். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே. ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை சந்தித்தால் உன் அழுகை மாறும், உன் அழுகை மாறும். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனிமேல் நகைப்பீர்கள். இனிமேல் அப்படியானால் அழுகைக்கு ஒரு முடிவை தேவன் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். நான் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கேன்மா இல்லை. அந்த அழுகையின் காலங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டென்றால் நகைக்க சிரிக்க ஒரு காலம் உண்டு. தேவனுடைய சந்திப்பு ஆகாருடைய வாழ்க்கையில் அவளுடைய அழுகையை மாற்றினது. ஒன்று, அவளுடைய அலைச்சலை மாற்றினது. ரெண்டு, அவளுடைய அழுகையை மாற்றினது. மூன்றாவது, கடைசியாக தேவனுடைய சந்திப்பு ஆகாருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது என்ன? 18வது வசனத்தை வாசியுங்கள். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவனுடைய சந்திப்பு ஆகாருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவள் அந்த வீட்டை விட்டு புறப்படும் போது தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், அந்த வீட்டை விட்டு புறப்படும் போது தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்த பயம். என் பிள்ளையின் நிலைமை என்னாகுமோ, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னாகுமோ, என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா, என் பிள்ளைக்கு ஒரு குடும்பம் கிடைக்குமா, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா, ஒரு சுகம் கிடைக்குமா, பிள்ளையை குறித்த பயம், எதிர்காலம் அவருடைய இருதயத்தை வதைத்து கொண்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய சந்திப்பு அவளை ஆசீர்வதித்தது. ஆமென். ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொல்றான், நீ போமா, உன் பிள்ளையை என்ன செய்ய, உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் வில்வித்தையில் வல்லவனாயிருந்தான். ஆமென், அல்லேலூயா. அடிமை பெண்ணின் மகன் ஆளுகை செய்கிறான். ஆதரவை முறித்து போட்ட மனிதர்கள், ஆறுதலை நிறுத்தி கொண்ட மனிதர்கள், ஆகாரத்தையும் நிறுத்தின மனிதர்கள், இவர்கள் நடுவிலே தேவன் தன்னுடைய ஆதரவை முறிக்கவே இல்லை. அவர் கைவிடப்பட்டவர்களுக்கு தேவனாயிருக்கிறார். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் இந்த காலை நேரத்தில் நம்மை சந்திக்கிறார். அவருடைய சந்திப்பு என்ன செய்கிறது? நம்முடைய அலைச்சலை மாற்றுகிறது. இந்த 31ஆம் தேதியோடு சில அலைச்சல்களுக்கு முடிவு வருவதாக. இந்த 31ஆம் தேதியோடு சில அழுகைக்கு முடிவு வருவதாக.
இந்த 31ஆம் தேதி முதல் தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள் இறங்கி வருவதாக. தேவை தேவனுடைய சந்திப்பு. We need God's encounter. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த சூழ்நிலையில் தேவன் என்னை சந்திக்க வேண்டும், இந்த விஷயத்தில் தேவன் என்னை சந்திக்க வேண்டும். தேவனுடைய சந்திப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை மாறும், அவருடைய ஊழியம் மாறும். ஆமென். 2007 2008 முழுநேர ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டாலும் என்னுடைய ஊழிய களங்கள் விரிவடைய ஆரம்பித்தது 2011-12க்கு பிறகு. அதுவரைக்கும் ஏதோ அப்படி போன்ற அனுபவங்கள். ஆனால் தேவனுடைய நேரடியான சந்திப்பு பெற்ற பிறகு, தொடுதலை அனுபவித்த பிறகு ஊழியத்தினுடைய அந்த களங்கள் மாற ஆரம்பித்தது. ஆமென். இந்த காலை நேரத்திலும் உங்கள் அலைச்சல்களுக்கு ஒரு முடிவை தருவதற்கு தேவன் உங்களை சந்திக்க வருகிறார். இந்த வனாந்திரத்தில் அவர் சந்திக்க வருவாரா? அவர் வருவார். அவர் வானத்திலும் இருப்பார், வனாந்திரத்திலும் இருப்பார். அல்லேலூயா. அவர் வானத்திலும் இருப்பார், வனாந்திரத்திலும் இருப்பார். அவர் பரலோகத்திலும் இருப்பார், பாழ் நிலங்களிலும் இருப்பார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை சந்திப்பதற்கென்று நாம் இருக்கும் இடத்தில் நம்மை தேடி வருகிற நல்ல தேவன் இந்த காலை நேரம், இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி நம்மை சந்திக்க வருகிறார். எதற்காக என்றால் நம்முடைய அலைச்சல்களை மாற்றுவதற்கு, நம்முடைய அழுகையை மாற்றுவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. எல்லாம் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம், மற்றவர்கள் எழுந்து நின்று கொள்ளலாம். இந்த நேரலையின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தின் இறுதி நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். மனுஷனுடைய ஆதரவு அற்றுப்போன சூழ்நிலையில், மனுஷனுடைய ஆறுதல் அற்றுப்போன சூழ்நிலையில், மனிதன் கொடுத்த ஆகாரம் முடிந்து போன சூழ்நிலையில், எந்த ஆதரவும் இல்லாமல், ஆதாரமும் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், ஆறுதலும் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஆகாரை தேவன் சந்தித்து அவள் அலைச்சல்களுக்கு ஒரு முடிவை தர முடியும் என்றால் உங்களுடைய அலைச்சல்களுக்கும் ஒரு முடிவை தருவார். ஆபிரகாமினுடைய வீட்டுக்கு ஆகார் என்ட்ரி ஆகிறது வரைக்கும் ஒருவேளை அவள் அழுது கொண்டே இருந்திருக்கலாம். நான் ஒரு அடிமையாக இருக்கிறேனே, என் வாழ்க்கை அடிமை சந்தையில் இருக்கிறது. ஒரு நாள் ஆபிரகாம் போய் அவளை விலக்கி வாங்கி ஆபிரகாமுடைய வீட்டுக்குள் கொண்டு வந்தபோது, பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஆதரவு கொடுக்கிற ஜனங்கள், குறைவில்லாத ஆகாரம் என்று ஒரு வேளை அவளுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆனால் அவள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் அதே அழுகை அவளை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. தேவன் கைவிடுவாரோ? தேவன் நம்மை விட்டு விடுவாரோ? தம்மை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. உன் அழுகையை மாற்றுகிற ஒரு சந்திப்பு உனக்கு உண்டு. உன் அழுகையை மாற்றுகிற ஒரு சந்திப்பு உனக்கு உண்டு. எத்தனையோ மனிதர்களிடத்திலே போய் அழுது புலம்பி விட்டாய். எத்தனையோ இரவுகள் நீ அழுது புலம்பி விட்டாய். சில நாட்களாய் உன் கண்கள் கண்ணீர் குளமாய் மாறி இருக்கிறது. யாரையோ நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். சூழ்நிலைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். உன் தாய் தகப்பனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். உன் மகனை நினைத்து, மகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய்.
உன் கணவனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். நாட்களாய் அழுகிறேன், மாதங்களாய் அழுகிறேன், வருஷங்களாய் அழுகிறேன். இந்த அழுகைக்கு ஒரு முடிவில்லையா? வனாந்திரத்துக்கு ஒரு எல்லை இல்லாதது போல் இந்த வனாந்திரத்தில் என் அழுகைக்கு முடிவில்லையா? நிச்சயம் உண்டு, நிச்சயம் உண்டு. தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு நிச்சயம் உன் அழுகையை மாற்றும். தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு நிச்சயம் உன் அழுகையை மாற்றும். ஆகாரே, உன் அழுகை மாறுகிற ஒரு சமயம் வந்திருக்கிறது. ஆகாரே, உன் அழுகையை மாற்றுகிற தேவன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். அலைச்சல்கள் மாறும், அழுகை மாறும். அலைச்சல்களையும் அழுகையும் மாற்றிவிட்டு அப்படியே போகிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆகாரை ஆசீர்வதித்தார், ஆகாருடைய பிள்ளையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆகாருடைய சந்ததிக்கு அப்பத்துக்கு குறைவே இல்லை, அப்பத்துக்கு குறைவே இல்லை. ஒரு நேரம் ஒரு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்ட இஸ்மவேலு, இன்னைக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து தண்ணீர் துறவை கொடுக்கல, எண்ணெய் துறவுகளை கொடுத்து உலகத்தில் அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார். தேவன் திக்கற்றவர்களுக்கும், அனாதைகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், விதவைகளுக்கும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் தேவனாயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உன்னை சந்திக்கிறதின் நோக்கம் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்கு. பிள்ளை செத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் தேவனுடைய ஒரு சந்திப்பு நிகழும்போது, சாவுக்கு நியமிக்கப்பட்ட உன் பிள்ளை, சாவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உன் குடும்பம், அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தில் தேவனுடைய கரம் இறங்கி வந்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தும், அவனை பெரிய ஜாதியாக்கும். தேசம் அவனை கண்டு பயப்படும், தேசம் அவனை கண்டு பிரமிப்படையும், தேசம் அவனை கண்டு ஆச்சரியப்படும். ஒரு துருத்தி தண்ணீருக்காக ஏங்கின இஸ்மவேலுடைய வாழ்க்கை, ஒரு துருத்தி தண்ணீருக்காக வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்த இஸ்மவேலுடைய ஜீவியத்தில் இன்றைக்கு ஆமேன் எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் துறவுகளை கொடுத்து உலகத்திலே உயர்ந்த நிலைமையில் வைத்திருக்க என் தேவனால் முடியும் என்றால், தேவன் இந்த காலை நேரத்திலே உன்னையும் சந்திப்பார், உன் பிள்ளையையும் சந்திப்பார், உன்னையும் சந்திப்பார், உன் பிள்ளையும் சந்திப்பார். கர்த்தர் முதலாவது உன் பிள்ளையை சந்திப்பார், அதன் பிறகு உன்னை சந்திப்பார். ஆகாரை சந்திப்பதற்கு முன்பாக இஸ்மவேலை சந்தித்தார். ஆகாரை சந்திப்பதற்கு முன்பாக தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த காலை நேரத்திலே எந்த விஷயத்துக்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தின் நிமித்தம் அலைந்து திரிகிறாயோ, எந்த ஆசீர்வாதத்துக்காக நீ ஏங்குகிறாயோ, இன்றைக்கு உன்னை சந்திப்பதற்கு முன்பாக தேவன் அந்த பிள்ளையை சந்திப்பார், அந்த சூழ்நிலையை சந்திப்பார். உன் அலைச்சல்கள் முடிவுக்கு வரும், உன் அழுகை முடிவுக்கு வரும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு. நல்ல 2 நிமிஷம் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு யார் இருக்கிறார்? இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு யார் இருக்கிறார்? நாங்கள் அழுதால் எங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்க இங்கே யார் உண்டு என்று நீ கவலைப்படாதே. இந்த வனாந்திரத்தில் மாத்திரமல்ல, எந்த வனாந்திரத்தில் நீ கடந்து போனாலும் உன் அழுகையின் சத்தத்தை கேட்டு உன்னை சந்திக்க ஓடோடி வருகிற நல்ல தகப்பன் உண்டு. அவர் இந்த காலை நேரத்தில் உன்னை சந்திக்கிறார். உன் அலைச்சல்கள் மாறப்போகிறது, உன் அலைச்சல்கள் மாறப்போகிறது, உன் அழுகை மாறப்போகிறது. உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆசீர்வாத பிள்ளையின் மேல் வரப்போகிறது. எந்த பிள்ளை சபிக்கப்பட்டது என்று எண்ணப்பட்டதோ, எந்த பிள்ளை ஆதரவு இல்லாத பிள்ளை எனப்பட்டதோ,
அந்த பிள்ளையினுடைய ஆதரவு இல்லாமல் இன்றைக்கு உலகம் இல்லை என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதியாக்கினார். இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியோடு சில அலைச்சல்களுக்கு முடிவு வருகிறது. சில அலைச்சல்களுக்கு முடிவு வருகிறது. சில கேள்விகளுக்கு பதில் வருகிறது. முடிவுறாத பிரச்சனைகளுக்கு முடிவு வருகிறது. அழுகை மாறும், ஆசீர்வாதம் உண்டாகும். தேவனுடைய நிச்சயித்த சந்திப்புகள் இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதாக. நல்ல பிதாவே, இந்த மாதம் இந்த 31வது நாளில் உங்கள் சமூகத்தில் வந்து உம்மை தேட எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை ஜெயமாய் நடத்தும், பலத்தோடு நடத்தும், பாதுகாப்பாய் நடத்தும். இந்த நாளுக்குரிய கிருபைகளை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நாளை காலை ஒரு புதிய மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் போது உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை பெற்று அனுபவிக்க சபை முழுவதை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.